இமேஜின் பண்ணுங்க, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கு. அதுல நான் பால் ஒரு பால் எடுத்து, ஒரு ஆரஞ்சு கலர் பால் எடுத்து ரோல் பண்ணி விடப் போறேன். அப்படி ரோல் பண்ணி விட்டா என்ன ஆகும்? அப்படியே மூவ்மெண்ட் ஆகுமா? அப்படியே போவான், போவான், ஸ்ட்ரெயிட்டா போவான், போயிட்டே இருப்பான். ஏன்னா அது வந்து ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ரோட்ல. அதனால என்ன ஆகும்னா, ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும். அப்படி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்கும்போது, ஃபைனலா ஒரு பொசிஷன அது அட்டைன் பண்ரும். ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருது. என்னன்னா, இது எவ்வளோ வேகத்துல போயிருக்கும்? எவ்வளோ வேகத்துல போயிருக்கும்? எவ்வளோ டிஸ்டன்ஸ கவர் பண்ணியிருக்கும்? அப்படின்ட்டு கண்டிப்பா டவுட் வரும். ரைட்டா? சோ அப்போ இங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ கவர் பண்ணியிருக்கும்னு உங்களுக்கு டவுட் வருதுல்ல? சோ அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஸ்பிளேஸ்மென்ட். அதாவது இனிஷியல் பொசிஷனுக்கும், ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ தான் நம்ம என்ன சொல்றோம்னா, டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ட எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா, எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ எவ்வளோ ஸ்பீட்ல போயிருக்கும்? அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். ரைட்டா? அப்போ இனிஷியலா இங்க இருக்கிற இந்த வெலாசிட்டிய நம்ம என்ன சொல்லுவோம்னா, இனிஷியலா நீங்க உருட்டி விடும்போது ஒரு சர்டன் வெலாசிட்டில உருட்டி விட்டுருப்பீங்க. லெட்ஸ் சே ஒரு அத வந்து நம்ம யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இனிஷியல் வெலாசிட்டி. அண்ட் ஈக்குவல் டூ ஒரு 3 எம்எஸ் பவர் -1ன்னு வச்சுப்போம். ஓகேவா? 3 எம்எஸ் பவர் -1 அண்ட் இங்க ஃபைனலா ஒரு வெலாசிட்டி வருது. ஓகேவா? ஃபைனலா ஒரு வெலாசிட்டி வருது. அது உங்களுக்கு என்னன்னு தெரியல. அப்படின்னா, அத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இந்த ஃபைனல் வெலாசிட்டி நம்ம எப்படி சொல்லணும்னா, வின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ, இது நார்மலா நம்ம டே டூ டே லைஃப்ல ஒரு லீனியர் மோஷன். ஆக்சுவலா அங்க ஸ்ட்ரெய்ட் லைன் சொன்னது இப்ப பிசிக்ஸ் டெர்ம்க்கு போவோம். இங்க ஸ்ட்ரெய்ட் லைன் சொன்னது லீனியர் மோஷன். ஓகேவா? ஒரு லீனியர் மோஷன் ஸ்ட்ரெய்ட் லைன்ல 1 டைமென்ஷன்ல கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன் இங்க வந்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. பட் அக்ஸலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகல. இதுதான் முக்கியமான விஷயம். கான்ஸ்டன்ட்டான அக்ஸலரேஷன்ல டிராவல் ஆகுது. ஓகேவா? கான்ஸ்டன்ட்டான அக்ஸலரேஷன் டிராவல் ஆகுது. யாரு? அந்த பால். கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன் அண்ட் ஸ்ட்ரெய்ட் லைன் அண்ட் ஸ்ட்ரெய்ட் லைன். இப்படி போகும்போது, அதுக்கான ஈக்குவேஷன் என்ன? என்றத மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்கேஸ் கான்ஸ்டன்ட் அக்ஸலரேஷன் இல்லன்னா, அங்க நம்ம இந்த கைனமேட்டிக் ஈக்குவேஷன சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இங்க u ஈக்குவல் டூ இனிஷியல் வெலாசிட்டி சொன்னேன்ல. அந்த இனிஷியல் வெலாசிட்டின்றது நீங்க எடுக்கும்போது, டைம் ஈக்குவல் டூ t ஈக்குவல் டூ 0வா தான் இருக்கும். அப்ப t ஈக்குவல் டூ 0வா வச்சுக்கணும். அண்ட் அட் சர்டைன் பாயிண்ட்க்கு அப்புறம் தானே, இப்ப டைம் ஈக்குவல் டூ 0ன்றப்போ 3 ms பவர் -1ன்னு இருக்கு பால். அது அப்படியே மூவ் ஆக 1 செகண்டுக்கு இங்க வரும். 2 செகண்டுக்கு இங்க வரும். 3 செகண்டுக்கு இங்க போகும். 4 செகண்டுக்கு இங்க வரும். அப்படித்தானே? அப்போ நமக்கு இங்க எத்தன செகண்ட்ல வந்திருக்குன்னு தெரியாது. அப்போ t ஈக்குவல் டூ t இங்க கண்டிஷன். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னவா இருக்கும்? s ஈக்குவல் டூ 0வா இருக்கும். ரைட்டா? பட் இங்க s ஈக்குவல் டூ சர்டைன் டிஸ்டன்ஸ அக்யூர் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சே ஒரு 2 மீட்டர் அக்யூர் பண்ணியிருக்குன்னு வச்சுப்போம். சோ இப்படி இத கண்டுபிடிக்கிறதுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன்ஸ் இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். அத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்ட்டு கால்குலஸ் மெத்தட் மூலியமா பார்க்க போறோம். ஓகேவா? கால்குலஸ் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு வெலாசிட்டி அண்ட் டைம் ரிலேஷன். வெலாசிட்டிக்கும் டைமுக்குமான ரிலேஷன். ஒண்ணும் இல்ல. உங்க உங்ககிட்ட கிவன் இன்கேஸ் ப்ராப்ளம் ஏதாவது கேட்டா, வெலாசிட்டி, டைம் மட்டும் இருந்தா, அத வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்ட்டு. சோ, இப்போ வெலாசிட்டி டைம் ரிலேஷன்ன்றது வேற கலர் சூஸ் பண்ணிப்போமா? ஓகே. லெட்ஸ் சே கிரீன் கலர். யாஹ்! சோ, v ஈக்குவல் டூ v ஈக்குவல் டூ தேவையில்ல. வெலாசிட்டி டைம் ரிலேஷன் தானே. அப்போ வெலாசிட்டி டைம் ரிலேஷன்றப்போ இவங்க 2 பேர் தான் அதுல வரப்போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு தெரியும். என்னன்னா, அக்ஸலரேஷன நம்ம என்ன சொல்லுவோம்? அக்ஸலரேஷன் ஈக்குவல் டூ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைம் டேக்கன். ரைட்டா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டூ டைம். கரெக்ட்டா? அப்போ இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இருக்குல்ல, இத நான் என்னன்னு எழுதுவேன்? ம். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, dv பை dt. அனதர் ஆப்ஷன் என்னன்னா, கவனிங்க. நம்ம சிம்பிளா இத முடிச்சிடலாம். என்னன்னா, இன்கேஸ் கால்குலஸ் மெத்தட் இல்லன்னா சிம்பிளா முடிச்சிடலாம். இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டின்னு எழுதலாமா? ரைட்டா? இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டின்னு எழுதலாம். அப்போ சாரி ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டின்னு எழுதலாம். அப்போ v மைனஸ் u பை t ஈக்குவல் டூ ஏன்னு எழுதலாமா? சோ v மைனஸ் u ஈக்குவல் டூ at. எனக்கு என்ன தேவை? வெலாசிட்டி நான் இன்கேஸ் இந்த u அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டா v ஈக்குவல் டூ u பிளஸ் at. ஓகேவா? இது நம்ம நார்மலான மெத்தட் வச்சு இத கண்டுபிடிச்சிடலாம். பட் என்னன்னா உங்களுக்கு கால்குலஸ் மெத்தட் டிஃபரன்ஷியல் அண்ட் இன்டகிரேஷன் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்க இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் ஞாபகம் வரலனா, இத வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்ம இப்ப ஃபைனல் ஈக்குவேஷன் கால்குலஸ் மெத்தட் படி இத வச்சு டெரைவ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. சோ அப்போ a ஈக்குவல் டூ நான் என்னன்னு எழுதலாம்? dv பை dtன்னு எழுதலாம். ரைட்டா? a ஈக்குவல் டூ dv பை dtன்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, யா dt இந்த பக்கம் கொண்டு போக போறேன். அப்போ a d ஆஃப் t ஈக்குவல் டூ d ஆஃப் v. நெக்ஸ்ட் 2 சைடு இன்டகிரேஷன் பண்ண போறேன். சோ இன்டகிரேஷன் பண்ணும்போது நீங்க 2 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். 2 விஷயம் இல்ல நெறைய விஷயம் கூட இருக்கலாம். நம்ம சொல்லும்போது பார்ப்போம். ஒண்ணும் இல்ல. இப்போ
இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, எக்ஸ் இங்கே என்ன இருக்கோ அது எக்ஸ் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன். லெட்ஸே இங்கே வந்து இல்லை என் இருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் டி ஆஃப் எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் என் பிளஸ் என் பிளஸ் என் பிளஸ் என். இங்கே வந்து இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா இப்போ எக்ஸ் 2 + 1 3 ஆயிடும். இங்கே 2 + 1 3 ஆகிடும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நீங்க இன்டகிரேஷன் பண்ணும்போது இப்போ லிமிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ் அண்ட் இப்போ பார்த்தோன்னா இங்கே வந்து யூ இருக்கு, இங்கே வந்து வி இருக்கு. ஓகேவா? இங்கே வந்து வி இருக்கு, இங்கே வந்து யூ இருக்கு. இது வந்து என்ன சொல்லணும்னா லோயர் லிமிட் சொல்லுவோம், இது அப்பர் லிமிட் சொல்லுவோம். அப்போ நான் இன்டகிரேஷன் பண்ணும்போது இது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மாறிடும் இங்கே இது இந்த கணக்குப்படி. அண்ட் என்ன வரும்னா வி யூன்னு வருமா? ஸோ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும். ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ வி ஸ்கொயர் பை 2 2 யூ போட்டேனா சாரி 2 மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2 எப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணும். என்னெல்லாம் நான் வச்சுக்கோங்க பின்னாடி யூஸ் ஆகும். இப்போதைக்கு நான் வந்து இதை ரப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ தட் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இதாக இருக்கும். ஓகே யா இப்போ ரெண்டு சைடு நான் இன்டகிரேஷன் பண்ண போறேன். ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுவோம். ஓகே இன்டகிரேஷன் ஆஃப் யாரு வெயிட் a minute. ஓகே ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சம் ஓகே சாரி ஏதோ கொஞ்சம் பக் வந்துருது அவ்வளோதான். பக்னா ஒரு இடையூறு. ஓகே ஸோ ரெண்டு சைடு நான் இப்போ இன்டகிரேஷன் பண்ணுறேன். இன்டகிரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக இனிஷியல் அண்ட் ஃபைனல் நான் என்ன சொன்ன மாதிரி அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே டைமை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். ரைட்டா? டைமை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இப்படி டைம் பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது இங்கே லோயர் லிமிட் எது? 0. 0லேருந்து தானே ஆரம்பிக்கும். ஸோ 0லேருந்து அப்பர் லிமிட் டி சம்டைம் நமக்கு எந்த டைம்னு தெரியாது. அப்போ டி ஓகே டி. ஸோ டி ஏ டிடி அண்ட் வெலாசிட்டி பார்க்கும்போது இனிஷியலாக என்ன இருக்கும்? யூ இருக்கும். அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது வி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேஷன் பண்ணுறது நான் என்ன சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டிடின்னு இருக்கு. ரைட்டா? இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டிடின்னு இருக்கு. இப்போ நம்ம எதை இன்டகிரேஷன் பண்ண போறோம்னா ஏவல்ல. ஓகேவா? நல்லா கவனிங்க. இங்க எக்ஸ் இருந்து இங்கே எக்ஸ் இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ண முடியும். பட் இங்க வந்து அது மாதிரி இல்லை. ஸோ அப்போ நார்மலா இன்டகிரேஷன் ஆஃப் டி ஆஃப் டி எப்படி எழுதலாம்னா இதுக்கான வேல்யூ என்னன்னா டி. ஓகேவா? டி இன்டகிரேஷன் ஆஃப் டி ஆஃப் டி வந்து டி. இன்கேஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் இருந்ததுன்னா அதை நம்ம இங்க பார்ப்போம். ஸோ அப்போ ஏவை காமனா வெளியே எடுத்துட்டு டி ஏன்னா ஏன்றது கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை நம்ம இன்டகிரேஷன் பண்ணா 0 தான் வரும். ஸோ அதை நீங்க இன்டகிரேஷன் பண்ணக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்றது கான்ஸ்டன்ட். ஓகே கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்பயுமே இன்டகிரேஷன் பண்ணும்போது வெளியே எடுத்துரும். ஸோ ரெண்டு ரீசன் கொடுத்துக்கிறேன். ரெண்டுமே அக்செப்டபிள் தான். ஓகே யா ஸோ லோயர் லிமிட் பார்த்தா 0 இருக்கு, அப்பர் லிமிட் பார்த்தா டி இருக்கு. அண்ட் இங்க பார்த்தோன்னா அகைன் வி வந்துடும். ஸோ வி அப்பர் லிமிட் யாருன்னு பார்த்தா வி அண்ட் லோயர் லிமிட் பார்த்தா யூ. புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் தானே. அப்போ ஏ டி மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ. அதாவது அப்பர் லிமிட் டி மைனஸ் 0 லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட் வி மைனஸ் யூ லோயர் லிமிட். ஓகேவா? இப்போ நான் இதை உள்ளார மல்டிப்ளிகேஷன் பண்ணா இன்னும் கொஞ்சம் வந்து பேக்வேர்ட் வந்துருமா? ஓகே யா ஸோ இப்போ நான் இதை வந்து ஏடி ஈக்குவல் டு என்ன வரும்? வி மைனஸ் யூன்னு வரும். அண்ட் இதை நான் எப்படி மாற்றி எழுதலாம்னா வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடியாக எழுதலாம். ஸோ இதை தான் நம்ம அங்கேயே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கரெக்டா? யூ பிளஸ் ஏடி. யா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கைனமெட்டிக் ஈக்குவேஷன். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆல்ரெடி இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வே கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் கால்குலேஸ் மெத்தட் படி தான் இந்த மெத்தட் படி தான் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் டவுட் வந்துன்னா இதை சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிம்பிளா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னு தெரியணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பிரச்சனை இல்லை. பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாம எனக்கு வெறும் டைம் அண்ட் அசல்டேஷன் இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் கொடுத்தா என்னால் ஃபைனல் வெலாசிட்டி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி தானே? லெட்ஸே இப்போ வந்து யூ ஈக்குவல் டு 3 வச்சுப்போம். டைம் ஒரு சர்டன் டைம் 4 செகண்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணா வேற கலர் சூஸ் பண்ணிப்போமா? ஓகே ப்ளூ யா கிரீன். ஓகே லிட்டில் லைட் கிரீன் சூஸ் பண்ணிப்போம். ஓகே ஸோ அப்போ யூ ஈக்குவல் டு சாரி யூ ஈக்குவல் டு போட்டேன்னா வி ஈக்குவல் டு ஓகே ஸோ வி ஈக்குவல் டு யூன்றது 3 ரைட்டா? 3 பிளஸ் அசல்டேஷன் பார்க்கும்போது 9.8 கான்ஸ்டன்ட் அசல்டேஷன் அப்போ நம்ம கிராவிடேஷனல் அசல்டேஷன் எடுத்துக்குவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 9.8 அண்ட் அதை நான் ப்ராபப்ளி என்னவா எடுத்துக்கிறேன்னா 10 ms பவர் மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ 10 அண்ட் டி டி வந்து ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் எப்படின்னு பார்த்துப்போம். ஸோ 2 செகண்ட். அப்போ 3 பார்த்தோன்னா 3 பிளஸ் 20 விச் இஸ் ஈக்குவல் டு 23 ms பவர் மைனஸ் 1. ஸோ நீங்கள் இனிஷியலாக 3 ms பவர் மைனஸ் 1 விட்டது சாரி உருட்டி விட்டது 2 செகண்டுக்கு அப்புறம் எவ்வளோ ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 23 ms பவர் மைனஸ் 1 இருக்கும். அப்படின்ட்டு நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒன் டைமென்ஷனில் போகும்போது ஆர் லீனியர் மோஷனில் போகும்போது ஆர் ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்.
இன்னும் 3 ஈக்குவேஷன் இருக்கு. அந்த 3 ஈக்குவேஷன்ல என்னன்னா, இப்போ வெலாசிட்டி டைம் பார்த்தோம்ல. வெலாசிட்டி டைம் பார்த்தோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வெலாசிட்டி அக்சலரேஷன். சாரி வெலாசிட்டி டைம். சா டிஸ்பிளேஸ்மென்ட் டைம். டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைம் பார்க்கும்போது வெயிட் எ மினிட். அகைன் இவங்க எல்லாருமே போயிட்டாங்களா? சரி ஓகே. திரும்பி போட்டுருவோம். என்ன இப்போ? ஓகே. ஓகே. இவங்க வந்து எஸ் அண்ட் இவங்க யூ டி ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது, இங்க டி ஈக்குவல் டு டியா இருக்கும்போது இவங்க வந்து வெலாசிட்டி வி. வேற ஏதாவது இருக்கா? எஸ் ஈக்குவல் டு 0. இங்க சர்டைன் பாயிண்ட்ல கண்டிப்பா அது டிஸ்பிளேஸ்மென்ட் அட்டைன் பண்ணியிருக்கும். ஸோ எஸ் ஈக்குவல் டு இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துக்கணும்? வெலாசிட்டி அண்ட் டைம். டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைம்னு பார்க்கும்போது கவனிங்க. டிஸ்பிளேஸ்மென்ட்ட நம்ம எப்படி சொல்லுவோம்? ம். ம். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வெலாசிட்டி நம்ம எப்படி சொல்லுவோம்? வி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன். ரைட்டா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம் டேக்கன். இது நான் வெலாசிட்டி அண்ட் டைம்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் மெத்தட் சொல்லியிருப்பேன்ல. அதே போல இதையும் ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மேபி நான் அத ஒரு இன்னொரு வீடியோவா போடுறேன். ஓகேவா? இதுக்கான அல்டர்னேட்டிவ் மெத்தட். அதாவது கால்குலேஷன் மெத்தட் இல்லாம நார்மல் மெத்தட்ல எப்படி சால்வ் பண்றது இன்னொரு வீடியோ போடுறேன். சரி ஓகே. இப்போ v ஈக்குவல் டு ds பை dtன்னு இருக்கா? ஓகே. இப்போ எனக்கு என்ன தேவை? டிஸ்பிளேஸ்மென்ட் தான் தேவை. ரைட்டா? அப்போ ds மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு which is equal to v dt இந்த பக்கம் போனா v dt. அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டகிரேஷன் ஆன் போத் சைடு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் d of s equal to இன்டகிரேஷன் ஆஃப் v d of t. அண்ட் இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும். லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது இனிஷியலா எனக்கு 0 டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கும். ஸோ 0 அண்ட் ஃபைனலா பார்த்தா ஒரு சடன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்டைன் பண்ணியிருக்கும் s. ஸோ s equal to s. அண்ட் இங்க பார்த்தோம்னா டைம் வெலாசிட்டியில டைம் அப்போ 0 அண்ட் சடன் டைம் t. இப்போ நம்ம இதை இன்டகிரேஷன் பண்ணா s அப்பர் லிமிட் யாரு? s. லோயர் லிமிட் யாரு? 0. அண்ட் இங்க vன்றது vன்றது நம்ம இன்டகிரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம vன்றது அந்த v ஆஃப் t என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? v வெலாசிட்டி டைம் ரிலேஷன்ல v ஈக்குவல் டு அகைன் இதுவே போடுற மாதிரி v ஈக்குவல் டு u பிளஸ் 18 கண்டுபிடிச்சிருமா? ஸோ அதை எடுத்துட்டு வந்து நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் மேபி இருங்க. ஓகே. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் u பிளஸ் 80 d ஆஃப் t. ரைட்டா? அண்ட் இப்போ லிமிட் எவ்வளோ? 0 t. ஆக்சுவலா நீங்க ரெண்டுத்தையுமே ஒரே டைம்ல இன்டகிரேஷன் பண்ணுங்க. அப்பதான் பார்க்கவும் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பண்றாதீங்க. ஓகேவா? பேப்பர் பிரசன்டேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ரைட்டா? இதை வந்து உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். அப்படி உள்ளார மல்டிப்ளை பண்ணா இன்டகிரேஷன் ஆஃப் டி இங்க வந்து நம்ம என்ன வரும்? எஸ் மைனஸ் 0 வருமா? ஓகே. ஏன்னா அப்பர் லிமிட் எஸ் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் டி அண்ட் இங்க இங்க யார் இருக்கா? யூ இருக்கா? ஸோ யூ டி ஆஃப் டி பிளஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ஏ டி டி ஆஃப் டி. ரைட்டா? அண்ட் இங்கேயுமே லிமிட் எவ்வளோன்னு பார்த்தா அதுதான் 0 டி. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கீழே போய்ப்போம். ஓகே. யா. ஸோ இப்போ பார்த்தோன்னா எஸ் வந்துடும். ஸோ எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே இன்டகிரேஷன் பண்ணும்போது யூ வந்து வெளில வந்துருமா? ஸோ யூ அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் 0 டி டி ஆஃப் டி அண்ட் ஐயோ ஈக்குவல் போட்டேன் சாரி. ஸோ பிளஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஐ மீன் அசலேஷன் கான்ஸ்டன்ட் தானே. ஸோ அதையும் நான் வெளியே எடுத்துறேன். ஏவை காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ 0 டி 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 ஆஃப் டி. இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். இது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஓகே. ஸோ அப்போ நான் இதை இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு டின்னு வந்துடும். நல்லா கவனிங்க. இதை இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு டின்னு வந்துடும். பட் இதை இன்டகிரேஷன் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 0 டு சே சம்திங் யூ இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ எக்ஸ் டி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னா அப்போ என்னன்னு வரும்? எக்ஸ் என் பிளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் இங்கே யூ ஜீரோன்னு வரும். அண்ட் தென் நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்த யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதான ரூலு. அப்போ இங்கே டி இருக்கு அண்ட் இங்கே டி இருக்கு. ஸோ அப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் பாருங்க? இன்டகிரேஷன் ஆஃப் 0 டி டி ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு டி என் பிளஸ் என் பிளஸ் ஒன்னு சொன்னேன். ஆக்சுவலாக இங்கே என்ன வரும்? ஓகே. ஸோ இங்கே ஒன்று தான் இருக்கு. பவரில் ஒன்று தான் இருக்கு. அப்போ 1 பிளஸ் 1 பை 1 பிளஸ் 1. ரைட்டா? அண்ட் டி அப்பர் லிமிட் டி லோயர் லிமிட் 0. அப்போ இங்கே டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ரைட்டா? ஏன்னா நீங்கள் அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணால் டி ஸ்கொயர். ஓகே. நான் 0ன்னு போட்டுறேன். அண்ட் நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் பை 2. ஓகேவா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். அப்போ இங்கே என்ன வரும்? டி ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ஸோ இங்கே எதுவா? ஓகே. ஸோ எஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் எழுதலாமா? ஆஃப் ஏடி ஸ்கொயர். டி ஸ்கொயர் பை 2 தான் ஆஃப் ஏடி ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். யா. ஸோ இப்போ இதுதான் என்னன்னா ஃபைனல் ஈக்குவேஷன். எதுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டைமுக்கான ஃபைனல் ஈக்குவேஷன் இதுதான். ஓகே. யா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது செகண்ட் ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்.
இப்போ 2 ஈக்குவேஷனுமே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, வெலாசிட்டி அண்ட் டைமுக்கு என்ன, அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைமுக்கு என்னன்னு தான் பார்த்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு கிவன்ல டைமே குடுக்கல. வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மென்ட் மட்டும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? நீங்க திரும்பி அகைன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்லயும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது குடுக்கலன்னு வச்சுக்குவோம். ஐ மீன் டைமே உங்களுக்கு குடுக்கல. வெறும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும், வெலாசிட்டி மட்டும் குடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட்டும், வெலாசிட்டி மட்டும் இருக்கும்போது, அங்க நான் எப்படி அக்ஸலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றது? ஆர் வெலாசிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரணும். டைமே இல்லன்றப்போ. சோ அதுக்கு தான் என்னன்னா, இப்போ ஒரு ஈக்குவேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. அண்ட் அகைன் u ஈக்குவல் டூ ஓகே. u தான் அது. அண்ட் t ஈக்குவல் டூ 0. ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். 2 ஈக்குவேஷன் பார்த்திருந்தீங்கன்னா இதுவும் புரிஞ்சிருக்கும். ஓகே. ஓகே. சோ வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் vக்கும் sக்குமான தொடர்பு என்ன? ஓகேவா? அவங்க 2 பேருக்குமான தொடர்பு என்ன? யாஹ். ஆஸ் யூசுவல் நமக்கு என்னது? அக்ஸலரேஷன் தெரியும். அக்ஸலரேஷன்னா a ஈக்குவல் டூ d ஆஃப் v பை d ஆஃப் t. ரைட்டா? a ஈக்குவல் டூ d ஆஃப் v பை d ஆஃப் t. ஓகே. சோ இப்போ எனக்கு டைம் தேவையில்ல. நம்ம ரிலேஷனே என்ன? டைம் இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது தானே ரிலேஷனே. அப்ப எனக்கு டைம் தேவையில்ல. சோ டைம் தேவையில்லன்றப்போ நான் டைம வந்து ரெடியூஸ் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்னா, dv d ஆஃப் t இன்டு d ஆஃப் s பை d ஆஃப் s. ஓகேவா? சோ இப்ப நீங்க கேன்சல் அவுட் பண்ணாலும் 1 தான் வரும். சோ பிரச்சனை இல்ல. இப்போ d ஆஃப் s பை d ஆஃப் t என்ன? ம். d ஆஃப் வெயிட் a மினிட். ஓகே. சோ இந்த d ஆஃப் s பை d ஆஃப் t இருக்குல்ல, இவன நம்ம என்ன சொல்லலாம்? வெலாசிட்டின்னு சொல்லலாம். ரைட்டா? அப்போ which is equal to dv by ds into v. ரைட்டா? ஓகே. அப்போ எனக்கு என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னா, a equal to இங்க எதுவா? a equal to dv by ds dx இல்ல ds into v. ரைட்டா? இப்போ இந்த ds இந்த ds இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இந்த ds இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அண்ட் v இதுன்னு வந்துரும். ஓகேவா? அப்போ which is equal to a ds சாரி a ds which is equal to v d of v. இப்போ என்ன? ஆஸ் யூசுவல் நம்ம பண்ற இன்டகிரேஷன். ரைட்டா? சோ இன்டகிரேஷன் ஆஃப் இங்கேஸ் போடுறேன். அப்புறம் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம ரொம்ப இதா போறதா இருக்கு. ஓகே. சோ இன்டகிரேஷன் ஆஃப் a d of s which is equal to இன்டகிரேஷன் ஆஃப் v d of v. ஓகே. எல்லாம் பக்கா பெர்ஃபெக்ட். ரைட்டா? இப்போ என்ன பண்ணும்? லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சோ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்றன்றப்போ இங்க d ஆஃப் s பொறுத்து தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ண போறோம். s பொறுத்து ஐ மீன் டிஸ்பிளேஸ்மென்ட்ட பொறுத்து தான் இன்டகிரேஷன் பண்ண போறோம். அதுதான் கொஸ்டின் கூட. அப்போ இனிஷியலா என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். ஃபைனலா ஏதோ ஒரு சடன் s. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மென்ட்ட அட்டைன் பண்ணிருக்கும். அண்ட் இனிஷியல் வெலாசிட்டின்னு பார்க்கும்போது uன்னு இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி பார்க்கும்போது vன்னு இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அக்ஸலரேஷன். அக்ஸலரேஷன்ன்றது கான்ஸ்டன்ட். சோ கான்ஸ்டன்ட்ட நம்ம இன்டகிரேஷன் பண்ண மாட்டோம். ரைட்டா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, a வெளில எடுத்துறேன். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் 0 s சோ இன்டகிரேஷன் ஆஃப் d ஆஃப் s ன்னு இருக்கும். அண்ட் இங்க பார்த்தோம்னா நம்ம எதுவும் வெளில எடுக்க தேவையில்ல. சோ இன்டகிரேஷன் ஆஃப் v d ஆஃப் v. ஏன்னா v dv தான் இருக்கு. சோ இப்போ லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். s 0 v u. ஓகே. பெர்ஃபெக்ட். பக்கா. நெக்ஸ்ட் ஓ d ஆஃப் x ன்னு போட்டுக்கிறேன் பாத்தீங்களா? பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. d ஆஃப் s. ஓகே. சோ இப்போ இத இன்டகிரேஷன் பண்ணா எனக்கு என்ன வரும்னு தெரியும். நம்ம இந்த 3 ஈக்குவேஷன் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். என்ன வரும்? as. இத இன்டகிரேஷன் பண்ணா s அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 0 தான் இருக்கு. சோ வெறும் s மட்டும் வரும். as. பட் இங்க பார்த்தோம்னா அகைன் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க. இங்க எழுதுறேன் நானு. சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் x n d of x which is equal to x n plus 1 by n plus 1. திரும்ப திரும்ப இதை ஏன் சொல்றேன்னா, நீங்க மேக்ஸ்ல இதை யூஸ் பண்ணீங்க. அதனால தான் இதை சொல்றேன். சரி ஓகே. சோ as equal to இன்டகிரேஷன் ஆஃப் u v. ரைட்டா? சோ v dv. இப்போ இந்த இன்டகிரேஷன் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? v ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ரைட்டா? v ஸ்கொயர் பை 2 அண்ட் அப்பர் லிமிட் யார் இருக்கா? ம் u இருக்கான். சாரி v இருக்கான். அண்ட் லோயர் லிமிட் u. சோ அகைன் இதை எப்படி எழுதலாம் நானு? v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2. ரைட்டா? இப்போ இதுல 2 காமனா இருக்கு. அகைன் இதை அப்ப எப்படி எழுதலாம்? v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2. ஓகேவா? சோ அப்போ ஈக்குவேஷன் எனக்கு எப்படி இருக்குன்னா, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2ன்னு இருக்கு. இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, 2 இந்த பக்கம் எடுத்துட்டு போறேன். அப்போ 2as equal to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி தான் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஐ மீன் ஈக்குவேஷன் பார்க்க நல்லா இருக்கும்ல. இதுதான் ஆக்சுவலா ஃபைனல் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் பார்க்கும்போது நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இங்க நமக்கு என்ன வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மென்ட் ரிலேஷன் தானே. அப்போ வெலாசிட்டி ஒரு பக்கமும் டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு பக்கமும் இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ரைட்டா? அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் என்னன்னா, இந்த v ஸ்கொயர் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். v ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் u ஸ்கொயர் இந்த பக்கம் போனா பிளஸ் u ஸ்கொயர். ஸோ u ஸ்கொயர் பிளஸ் 2as.
இப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்களேன். இதுல டீயே இருக்காது. டைமே இருக்காது. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச 2 ஈக்குவேஷன்ல டைம் இருந்திருக்கும். பட் இதுல என்னன்னா டைமே இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டூ யூ ஸ்கொயர் பிளஸ் 2ஏஎஸ். நெக்ஸ்ட்டு 3 கேஸ் 3 இதுதான். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்னன்னா, கவனிங்க. இன்னும் கொஞ்சம் பேக்வர்டா போய்க்குமா? ஓகே. யாஹ்! சிம்பிளா சொல்லிர்றேன். ஒண்ணும் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, v ஈக்குவல் டூ u பிளஸ் 18 கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட்டா? v ஈக்குவல் டூ u பிளஸ் 80. அது பிளஸ்ஸு, t இல்ல. ஓகே. ஸோ அப்போ இதுலருந்து நான் என்ன பண்ண போறேன்னா, AT மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு v மைனஸ் u ஆக்க போறேன். அப்போ AT ஈக்குவல் டூ v மைனஸ் u. ரைட்டா? இப்போ இந்த AT ஈக்குவல் டூ v மைனஸ் u இருந்ததுல்ல, அத நான் செகண்ட் ஈக்குவேஷன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பேன். என்னன்னா, இது ஃபர்ஸ்ட்டா? செகண்ட் ஈக்குவேஷன் s ஈக்குவல் டூ ut பிளஸ் அகைன் அது பிளஸ்ஸு, t இல்ல. ut பிளஸ் ஆஃப் AT ஸ்கொயர். ரைட்டா? ஸோ அங்க நம்ம AT ஸ்கொயர்ன்னு இருக்குல்ல, AT ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம்? AT ஸ்கொயர் ஈக்குவல் டூ AT இன்டூ Tன்னு எழுதலாமா? அப்ப இந்த AT இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல போய் நான் இந்த இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஐ மீன் இந்த ஈக்குவேஷன்ல. ஸோ அப்போ என்னன்னு வரும்? s ஈக்குவல் டூ ut பிளஸ் ஆஃப் ATக்கு பதிலா தான் v மைனஸ் u. ஸோ v மைனஸ் u இன்டூ t. ரைட்டா? v மைனஸ் u இன்டூ t. அண்ட் நான் ஃபர்தரா சால்வ் பண்ணும்போது s ஈக்குவல் டூ ut வெயிட் a மினிட். ஓகே. s ஈக்குவல் டூ ut பிளஸ் ஆஃப் vt மைனஸ் ஆஃப் ut. ரைட்டா? ஸோ இங்க யாஹ்! ஸோ இங்க பிளஸ் ut இருக்கு. ஒரு ut இருக்கு. ஓகேவா? 1ல இருந்து நீங்க ஹாஃப் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஹாஃப் தான் வரும். நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பார்த்தாலே இத சால்வ் பண்ணிடலாம். இல்ல நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்தா 2 மைனஸ் 1 எவ்வளோ? ஸோ 2 மைனஸ் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டூ 1/2 அவ்வளவுதான். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்? s ஈக்குவல் டூ 2த்துலயுமே ஹாஃப் காமனா இருக்குமா? சரி நான் எழுதுறேன். ஹாஃப் ut பிளஸ் ஹாஃப் vt. ரைட்டா? ஸோ ஹாஃப் ut பிளஸ் ஹாஃப் vt. ஓகே. நான் ஒரே பேஜ்லயே முடிச்சிடலாம்னு பார்த்தேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஓகே. யாஹ்! ஸோ இப்போ இதுல எது காமனா இருக்கு? ஹாஃப் காமனா இருக்கு அண்ட் t காமனா இருக்கு. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் நான் என்ன எழுதலாம்னா, s ஈக்குவல் டூ u பிளஸ் v அண்ட் t பை 2ன்னு எழுதலாமா? ஸோ t ய காமனா வெளிய எடுத்துட்டேன். அண்ட் 2 வந்து காமனா வெளிய எடுத்துட்டேன். ஸோ s ஈக்குவல் டூ u பிளஸ் vt. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாஹ்! அப்போ ஃபைனல் ஈக்குவேஷனா நம்ம 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். இத நீங்க இதுக்கப்புறம் வர ப்ராப்ளம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து யூஸ் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலா நம்ம 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல. 4 ஈக்குவேஷன் என்னன்னா, ஐ மீன் இது மாரி லீனியரா ஒரு பால் மூவ் ஆச்சுன்னா, அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா, வெயிட் a மினிட். ஓகே. v ஈக்குவல் டூ u பிளஸ் at பிளஸ் சரியா போட வரல எனக்கு. ஓகே. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா, s ஈக்குவல் டூ டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் டைம்க்கான ரிலேஷன். ரைட்டா? s ஈக்குவல் டூ ut பிளஸ் ஆஃப் at ஸ்கொயர். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா, v ஸ்கொயர் ஈக்குவல் டூ u ஸ்கொயர் பிளஸ் 2as. அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா, s ஈக்குவல் டூ u பிளஸ் v t பை 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னா, நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் இல்லாம வெறும் டைம் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் இல்லாம வேற ஏதாவது யூனிட் குடுத்திருந்தாங்கன்னா, அத வச்சு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்னன்னா, அகைன் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. பட் ஃபைனல் வெலாசிட்டி இல்லாம இதுல v இருக்காது பாருங்க. v இல்லாம இருந்தா அத வச்சு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அண்ட் இதுல டைம் இல்லாம இருந்தா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? இதுல என்ன இல்ல? இதுல டிஸ்பிளேஸ்மென்ட் இல்ல. இதுல ஃபைனல் வெலாசிட்டி இல்ல. இதுல யார் இல்ல? ம். டைம் இல்ல. ரைட்டா? பட் இதுல பார்த்தோம்னா எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருந்து எனக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, அப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? ஸோ எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. சோ தட் மத்த பசங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ. சைனிங் ஆஃப். பம் 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 பம்.